தமிழ்நாடு அரசியல்ல திராவிட கட்சிகள், திராவிட சித்தாந்தம் வந்ததுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு சித்தாந்தமும் ஆட்சி பண்ண முடியல. திராவிட சித்தாந்தம் ஏன் இப்படி கோல வச்சிருக்கு? திராவிட சித்தாந்தம் ஏன் இந்த அளவுக்கு முதன்மையா இருக்கு? அதை எதிர்த்து தமிழ் தேசியம் கூட இன்னும் வெற்றி பெற முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மலையாளம், கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4யும் இணைச்சது தான் திராவிட நாடு. அதாவது திராவிடம் அப்படிங்கிற அழைக்கப்படுகிறது. இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடநாட்டவரையும் நம்மளையும் இணைக்க முடியாது. ஒரு தமிழரையும் ஒரு ஹிந்தி பேசுகிறவரையும் இணைக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மொழியால் மட்டும் இல்லை, கலாச்சார பண்பாடுலேயே அவங்க மாறுபட்டிருப்பாங்க. ஆனால் இந்த 4 ஸ்டேட்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பண்பாடு, இவங்களுடைய வாழ்விடம், இவங்க சாப்பிட்ற உணவு முறை, இவங்க உடுத்துகிற உடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற இதுக்குள்ளே இவங்கெல்லாம் அடங்குறாங்க. ஸோ நம்மெல்லாம் மொழியால் வேறுபட்டு இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் அடிப்படையில் நம்ம ஒன்றிணைந்து வாழ்கிறதுனால தான் இந்த திராவிட அப்படிங்கிற ஒரு இது தோன்றி இந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, திராவிடத்தின் தாய்மொழி அப்படிங்கிறதே தமிழ் தான். அந்த தமிழ் மொழியிலேருந்து பிரிந்த மொழிகள் தான் இந்த 4 மொழிகளுமே. அப்படி இருக்கும்போது இந்த திராவிட சித்தாந்தம் அதனால தான் இது தாய்மண் தான் தமிழ்நாடு. திராவிடத்தின் தாய்மண் தான் தமிழ்நாடு. அந்த தமிழ் மொழியில் தமிழ் மொழியை நீக்கிட்டால் அந்த மொழிகள்லாம் இயங்க முடியாது. அதன் அடிப்படையில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு மலையாளத்தில் எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எளிதாகவே புரியும் அந்த மலையாளம் அப்படிங்கிறதெல்லாம். மற்ற கன்னடம் கூட கொஞ்சம் இதாக இருக்கும். மலையாளமும் தெலுங்கு நமக்கு மிக எளிது. ஏன்னா தமிழ் கலப்பு அதில் அதிகமாக இருக்கும். தமிழ் மொழியை நீக்கிட்டால் அதனால் இயங்கவே முடியாது. ஆனால் தமிழ் மொழிக்கு அத்தகைய இது கிடையாது. தனிச்சிறப்பு தமிழ்மொழி எந்த ஒரு மொழிகளுமே இல்லாமல் தமிழ்மொழி தானாக இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது. இதற்கு முன்னோடிகள் அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய வருகைக்கு பின்னாடி தான் இந்த திராவிடம், தமிழர் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் எழத் தொடங்கியிருக்கு. இதை முழுவீச்சாக பேசுனது பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய காலத்திற்கு பின் தான் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் தான் இதை முன்னெடுக்கிறாரு. பெரியார் அவர்களுடைய வருகைக்கு பின் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் மேலோங்குது. அதாவது திராவிடம் அப்படிங்கிறது வெறும் பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படின்னு இல்லாமல், நம்மளுடைய பழங்காலமாக இந்த மண்ணோட இந்த மக்களோடையும் வச்சு வருகிற இந்த பூர்வகுடி தமிழ் மக்களை வஞ்சிக்கிற, அதாவது அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிற, அதாவது அவங்களை இந்த பொது சமூகத்தில் ஒரு நெருங்க விடாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை தட்டி கேட்குது இந்த திராவிட சித்தாந்தம். இதில் வெறும் பட்டியலின மக்கள் மட்டுமே இல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட இந்த ஒரு நிலைக்கு உள்ளாகிறாங்க. அதை தட்டி கேட்க இந்த மக்களுக்கான உரிமைகளை பிறந்தது தான் திராவிடம் அப்படிங்கிறது. நீங்கள் இந்திய ஒன்றியத்தில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத சலுகை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கும். அதாவது இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி இந்த தமிழக அரசு வழங்கி வருகிறது. இது நீங்கள் இந்திய ஒன்றியத்தில் எந்த ஒரு மாநிலத்திலுமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படின்னு எந்த ஒரு மாநிலத்திலுமே கிடையாது. அது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமே இது வாய்ப்பை வழங்கி, சலுகைகளை வழங்கி, இடஒதுக்கீடு என்ற பெயரில் சமூக நீதியை வழங்கியதால் தான் இந்த திராவிட ஆட்சி இன்னும் நிலைத்து கொண்டிருக்கிறது. இன்று வரை திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அரசு தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இப்போ எழத் தொடங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக எழப்பட்டது அப்படின்னு இல்லை. தமிழ் தேசியம் என்பது இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் தொடர்ந்து பேசப்பட்டு தான் வருகிறது. இது முழுமையாக வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது சாதியத்தை கடந்து வரணும். தமிழ் தேசியம் என்பது சாதியத்தை கடந்து சமூக நீதியை முன்னெடுத்து சமத்துவத்தை நோக்கிய பயணத்தை அடியெடுத்தால்தான் தமிழ் தேசியம் என்பது முழுமையாக வெற்றி பெறும். வெறும் குடிகளையும் குடிப்பெருமைகளையுமே பேசி கொண்டிருந்தால் மட்டுமே தமிழ் தேசியம் வென்று விடாது. அதுவரை திராவிட சித்தாந்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதன் பிறகு பெரியார் அவர்கள் மட்டுமே நின்று விடாமல், பெரியார் வருகைக்கு பின்னார பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தளபதி ஸ்டாலின்
வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த திராவிட சித்தாந்தம். திராவிட சித்தாந்தம் என்பது சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மனித உரிமைகளை மறுக்கக்கூடிய பண்பை ஏற்றுக்கொண்டே இருக்கிற வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு சமநிலை இல்லாத தன்மை இந்த மண்ணில் நிலவர வரைக்கும் திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டு தான் இருக்கும்.